Next, section 3, page number 113. Take turns and read this section aloud. Work in parts, discuss, describe and list the 3 main events in this section. The monsoon season was the time for trampling about. At every turn, there was something new to see. Out of the earth and rock and leafless bough, the magic touch of the rains had brought life and greenness. அந்த பருவகாலம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே புது புதுசாக எதையாவது பார்க்குற அளவுக்கு இருந்தது. இந்த எர்த்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது? ஃபுல்லாக ராக்னா அது கற்களால் இருந்தது. மரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இலையுமே இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் இந்த ரெயின் வந்து அந்த இதில் டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு மேஜிக்கே நடந்திருக்கு. எப்படி மாறி இருக்கு? அதுக்கு ஒரு உயிர் கிடைச்ச மாதிரியும் அது ஃபுல்லாகவே க்ரீனாக மாறி இருக்கு. You could see the broad level vines growing. Plants sprang up in the most unluckily of places. A pupil would take root in the ceiling. A mango would sprout on the window sill. We did not like to remove them, but they had to go if the house was to be kept from falling down. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே புதுசாக ஒரு திங்ஸ் ஒவ்வொரு பிளான்ட்டும் உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஈவன் அந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பீப்புள் ட்ரீ இருந்ததில்ல, அதோட ரூட் எங்கே போயிருச்சு? அந்த கெஸ்ட் ஹவுஸோட சீலிங்கில் போய் டச் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அந்த விண்டோ பக்கத்தில் இருந்து ஒரு புது மேங்கோ ட்ரீ கூட உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதை எங்களுக்கு எடுக்கணும்னு தோணவே இல்லை. இருந்தாலும் அந்த வீடு என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு? அப்படியே காய ஆரம்பிச்சிருச்சு. எப்போ கீழே விழுகும் அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. If you want to live in a tree, that's all right by me, said grandmother crassly. But I like having a roof over my head and I'm not going to have my roof brought down by the jungle. கிராண்ட்மதர் என்ன சொல்கிறாங்க? ஓகே, இந்த ட்ரீ இங்கே இருக்கட்டும்னா இந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே இருக்கட்டும். ஆனால் என் தலைக்கு மேலே எனக்கு ஒரு ரூஃப் வேணும். அந்த ரூஃப் எதாக இருக்கக்கூடாது? காட்டிலேருந்து வர மரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு கிராண்ட்மதர் சொல்கிறாங்க. Then came the Second World War and I was sent away to a boarding school. During the holidays, I went to live with my father in Delhi. அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் வந்துருச்சு. வேர்ல்டு வார் டைமில் நான் என்ன அனுப்பிச்சிட்டாங்க? போர்டிங் ஸ்கூலுக்கு, ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஹாலிடேஸ் இருந்தாலும் நான் என் கூட ஃபாதரோட போய் தான் டெல்லியில் இருப்பேன். Meanwhile, my grandparents sold the house and went to England. 2 or 3 years later, I too went to England and was away from India for several years. இந்த சமயத்திலேயே என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் செஞ்சுட்டாங்க, அங்கே இருக்க வீட்டை, டேராடூனில் இருக்க வீட்டை விற்றுட்டு இங்கிலாண்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 and 2 இயர்ஸில் நான் எங்கே போயிட்டேன்? இங்கிலாண்டிலே போய் என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸோட செட்டில் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இந்தியாங்கிறதுக்கே நாங்கள் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 114. Some years later, I returned to Dehradun. After first visiting the old house, it hadn't changed much. I walked out of town towards the river bed. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இங்கிலாந்துலேருந்து மறுபடியும் ஆத்தர் எங்கே வராரு? டேராடூன் வராரு. ஃபஸ்ட் அந்த ஓல்டு ஹவுஸை போய் பார்க்குறாரு. அவ்வளோ சேஞ்சஸ் வந்து அந்த ஹவுஸில் இல்லை. அதுக்கப்புறம் டவுன்லேருந்து ரிவர் சைடு போகிறாரு, அந்த ஜங்கிள்குள்ளே போகிறாரு. It was February. As I looked across the dry water course, my eye was immediately caught by the spectacular red blooms of the coral blossom. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு? ரிவர் சைடு போகிறாரு. அது வந்து ஃபெப்ரவரி மந்த்னால மழையே இல்லாமல் அந்த ரிவர்லாம் எப்படி இருக்குது? ரொம்பவே ட்ரையாக இருக்குது. அங்கே என்ன அவரோட கண்களை அதிகமாக ஈர்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஃப்ளவர்ஸ். அது எதோட ஃப்ளவர்னு பார்த்தீங்கன்னா கோரல் ட்ரீயோட ஃப்ளவர்ஸ். In contrast with the dry river bed, the island was a small green paradise. அந்த ஐலாண்ட் ஒன்று கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த ஐலாண்டே ஒரு க்ரீன் கலரில் ஒரு பேரடைஸ் மாதிரி இருக்குது. When I went up to the trees, I noticed that some squirrels were living in them and a coil, a crow peasant, challenged me with a mellow, "Who are you? Who are you?" அதுக்கப்புறம் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு, அந்த ட்ரீஸ்லாம் என்ன இருக்குது? சின்ன சின்ன ஸ்குரில்ஸ் இருக்குது, பாடும் பறவைகள்லாம் இருக்குது. அது இவரை பார்த்து நீ யாருன்னு கேட்குற மாதிரி அவருக்கு தோணுது. நெக்ஸ்ட் பேராகிராஃப்.
But the trees seemed to know me. They whispered among themselves and backwintered me nearer. ஆனால் இங்கே இருக்க ட்ரீங்களுக்கு என்ன யாருன்னு தெரியும் அப்படின்னு அந்த ஆத்தர் நினச்சிக்கிறாரு. And looking around, I noticed that other smaller trees, wild plants and grasses had sprung up under their protection. அந்த ட்ரீக்கு பக்கத்துலேயே பார்க்குறாரு, சின்ன சின்ன ட்ரீஸ் வேறு இருக்குது, அப்புறம் காடுகளில் வரக்கூடிய பிளான்ஸஸ்லாம் இருக்குது, கிராஸஸ்லாம் அப்படியே முளைச்சிருக்கு, அந்த ட்ரீயோட ப்ரொடக்ஷனோட பாதுகாப்பில் இருக்குது. எஸ், த ட்ரீஸ் வி ஹேட் பிளான்டட் அலாங் அகோ ஹேட் மல்டிபிள்டு. என்ன செஞ்சுருக்கு, அந்த ட்ரீஸ் நட்ட ட்ரீஸ் எல்லாம் இப்போ பெருசாகவே இன்னுமே மல்டிபிள் ஆகிருக்கு. தே வேர் வாக்கிங் அகெயின். என்ன ஆரம்பிச்சிருச்சு, நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ட்ரீஸ் வாக்குங்கிறது என்னென்னங்க வருத்தோன்னா, ஒரு ட்ரீ இன்னும் பல வகையான மரங்களை உருவாக்குறதா என்னது, மறுபடியும் அதிகரிச்சுக்கிட்டே போகிறதா வாக்கிங் அப்படிங்கிறதோட அர்த்தம். இன் ஒன் ஸ்மால் கார்னர் ஆஃப் த வேர்ல்ட் கிராண்ட்ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ. அப்போ ஆத்தர் என்ன நினைக்கிறாரு, என் கிராண்ட்ஃபாதர் கண்ட கனவு இந்த உலகத்தில் ஒரு மூலையில் நிறைவேறிடுச்சு. அவர் என்ன சொன்னார், கிராண்ட்ஃபாதர் ஒரு நாள் மரங்கள்லாம் என்ன செய்யும், நடக்கும் அப்படின்னு சொன்னது இப்போ நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். இட் வாஸ் ரிட்டன் பை ரஸ்கின் பாண்ட்.